பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான மார்ச் மாதத்தினுடைய 28ஆம் தேதி வியாழக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய 26ஆம் வசனம், அதற்கு முந்தின 25ஆம் வசனத்தின் பிற்பகுதி. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 விதமான நம்பிக்கைகள், 2 விதமான மனிதர்கள். ஒரு மனிதர் கர்த்தரை நம்புகிறார், இன்னொரு மனிதர் தன் இருதயத்தை நம்புகிறார். கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்வு செழிப்பு, தன் இருதயத்தை நம்புகிறவர் அவருடைய வாழ்வின் நிலை மூடத்தனம், மூடன் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் நன்றாக கவனியுங்கள். இந்த உலகத்தில் எத்தனை பேர் தங்களை நம்புகிறார்கள், தங்கள் இருதயத்தை நம்புகிறார்கள், தங்கள் சிந்தனைகளை நம்புகிறார்கள்? இந்த உலகத்தில் எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறார்கள்? வேதாகமத்தை நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? இவைகளை எல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. மனிதர்கள் தங்களையே நம்புகிற செயல்கள், அதாவது தாங்கள் செய்கின்ற காரியம் சரி, தங்கள் இதயத்தை நம்புகிற விஷயங்கள், அதோடு நின்று விடாமல் மனிதர்கள் தங்கள் வாழ்வில் தங்கள் இதயத்தை நம்புவதை காட்டிலும் தங்கள் இதயத்தையும் தங்களையும் படைத்த கர்த்தரை நம்புகிறோம். இதயத்தின் சிந்தனைகளை வடிவமைத்த கர்த்தரை நம்புகிறோம். இந்த இதயம் அல்லது இந்த சிந்தனை நினைத்து பார்க்கிறது, இன்னும் கோடி ஆண்டுகளை கூட நினைத்து பார்க்கும். ஆனால் அத்தனை ஆண்டுகள் வாழுமா? இந்த இதயம் பல்வேறு காரியங்களை சிந்திக்கிறது. மேன்மையான வாழ்க்கை, உயர் ரக வாழ்க்கை, உயர்தர உணவு, நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல கார், நல்ல வேலை, நல்ல பண வசதி, கனவு காண்கிறோம். அதற்காக பல நேரங்களிலே முடிவெடுக்கிறோம். அந்த முடிவுகளிலே பல முடிவுகள் நம் இதயத்திலிருந்து எடுக்கிறோம், நம்மையே நம்பி விடுகிறோம். நம்மையே நம்பி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கவனியுங்கள். இந்த முடிவுகள் எல்லாம் வாழ்க்கையில் எப்படி மாறுகின்றன, எவ்வாறு மாறுகின்றன, இவைகளை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் இதயத்தை நம்புகிறோமா அல்லது கர்த்தரை நம்புகிறோமா? இப்பொழுது கர்த்தரை நம்பினால் செழிப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு ஒரு செழிப்பு இருக்குதுங்க. பட் இதயத்தை நம்பும் பொழுது மூடன் என்று பைபிள் சொல்கிறது. அது முட்டாள்தனமான முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். அநேகர் இன்றைக்கு கதிகலங்கி போயிருப்பதற்கு காரணம், அவருடைய முடிவு தோற்று போனதற்கு காரணம், இதயத்திலே அவர்கள் தங்களை அதிகமாய் நம்பின காரியங்கள். நான் மறுபடியும் அன்பாய் சொல்லுகிறேன், நம்மை உண்டாக்கின கர்த்தரை நம்புவோம். அவருக்கு தெரியும் நல்லது கெட்டது. அவர் நம்மை நிச்சயம் வாழ வைப்பார். God bless you அன்பானவர்களே. இந்த நாள் ஒரு நல்ல நாள். பயப்படாதே.